மக்கள் சக்தியால் மாற்ற முடியாதது எதுவுமே இல்லை. மக்கள் சக்திக்கு நிகரானதும் எதுவுமே இல்லை. மீண்டும் ஒரு மின்னல் நிகழ்ச்சி மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். மின்னல் நிகழ்ச்சிக்கு தொடர்ச்சியாக நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மக்களுக்கு சரியான தகவல்கள் கொண்டு சேர்க்கப்பட வேண்டும். மக்களுடைய பிரதிநிதிகள் என்று சொல்பவர்கள் மக்களுடைய குரலாக இருந்து அவர்களுக்கான சேவைகளை தொடர வேண்டும். நாங்கள் தொடர்ச்சியாக அதை அவதானித்துக் கொண்டிருப்போம். எங்களுடைய மக்களுக்கு, எங்களுடைய சமூகத்துக்கு நல்லவைகள் நடக்க வேண்டும் என்பதற்காக தொடர்ச்சியாக உங்களுடைய குரலாக மின்னல் நிகழ்ச்சி ஒலித்துக் கொண்டிருக்கும் என்கின்ற அந்த செய்தியோடு, உறுதிமொழியோடு மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திக்கின்றோம். இந்த மின்னல் நிகழ்ச்சி இலங்கையில் இருக்கின்ற தமிழ் சமூக அரசியல் நிகழ்ச்சிகளில் அதிகப்படியான மக்கள் தொலைக்காட்சி மூலமாகவும் சமூக வலைத்தளங்கள் மூலமாகவும் பார்க்கின்ற ஒரு நிகழ்ச்சியாக உருவாக்கி இருக்கின்றீர்கள். பெரும்பாலான சிங்கள அரசியல் நிகழ்ச்சிகளை தாண்டி இந்த நிகழ்ச்சியினுடைய பரந்து விரிந்திருக்கின்றது. உங்களால் அதற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எங்களுடைய இந்த நிகழ்ச்சி தயாரிப்பு குழு சார்பாக எங்களுடைய மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். தமிழ் பேசும் மக்களுடைய குரலாக ஒலிக்கின்ற இந்த நிகழ்ச்சி கடந்த வாரங்களாக தொடர்ச்சியாக பிரிவுபட்டிருக்கக்கூடிய தமிழ் பேசும் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய அரசியல் தலைமைகளை நாங்கள் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டிருந்தோம். தமிழ் பேசும் மக்களுக்காக, அவர்களுடைய எதிர்காலத்துக்காக ஒன்று சேர்ந்து இருக்க வேண்டும் அல்லது அவர்களுக்கான சரியான வழியை காட்ட வேண்டிய பொறுப்பில் அனைத்து தமிழ் மக்களுடைய அல்லது மக்களுடைய பிரதிநிதிகளும் இருக்கின்ற வேளையில் வெவ்வேறுபட்ட விரிவுகளில், வெவ்வேறுபட்ட கோணங்களில் புதிதாக கூட்டணிகள் உருவாகிய வண்ணமே இருக்கின்றன. ஏற்கனவே நாங்கள் இந்த நிகழ்ச்சியில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பாக சுமந்திரனை அழைத்திருந்தோம். அதே போன்று கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களை இணைத்திருந்தோம். புதிய மாற்று கூட்டணியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய முன்னாள் நீதியரசர் சி வி விக்னேஸ்வரன் அவர்களையும் அழைத்திருந்தோம். இந்த மூன்று கூட்டணிகளையும் தாண்டி புதிதாக ஒரு கூட்டணி கிழக்கு மாகாணத்திலே உருவாகி இருக்கிறது. தமிழர் ஐக்கிய முன்னணி என்கின்ற நாமத்தோடு 4-5 அமைப்புகள் ஒன்றாக இணைந்து மற்றும் ஒரு கூட்டணியை உருவாக்கி இருக்கிறார்கள். இந்த கூட்டணிக்கு ஒரு பலம் தேவை என்பதற்காக தமிழர் விடுதலை கூட்டணியினுடைய சின்னம் உதயசூரியன் என்கின்ற பலமான ஒரு சின்னத்தை அவர்கள் தங்களுடைய சின்னமாக அறிவித்திருக்கின்றார்கள். இந்த கூட்டணியிலே கிழக்கு தமிழர் ஒன்றியம் இணைந்திருக்கின்றது, இலங்கை தமிழர் முற்போக்கு முன்னணி இணைந்திருக்கின்றது, முற்போக்கு தமிழர் அமைப்பு இணைந்திருக்கின்றது, தமிழர் விடுதலை கூட்டணி ஆனந்த சங்கரி அவர்கள் செயலாளர் நாயகமாக இருக்கக்கூடிய தமிழர் விடுதலை கூட்டணி இணைந்திருக்கின்றது. இதில் மற்றும் ஒரு கட்சி கருணா அவர்களுடைய தமிழர் ஐக்கிய சுதந்திர முன்னணி இணைந்திருக்கின்றது என்று சொல்கிறது ஒரு தரப்பு, இணையவில்லை என்று சொல்கின்றது ஒரு தரப்பு. இப்படியான நிலையில் நாங்கள் ஒரு மூத்த அரசியல்வாதி 1955ஆம் ஆண்டு சமசமாஜ கட்சி, ஒரு இடதுசாரி கட்சியின் மூலம் அரசியல் பிரவேசத்துக்கு வந்து 72ஆம் ஆண்டு தமிழர்களுடைய பலம் மிகப்பெரிய சக்தியாக இருக்க வேண்டும் என்பதற்கு நாங்கள் தமிழர் விடுதலை கூட்டணி உருவாக்கம் பெறுகிறது. அதன் போது நாடாளுமன்றத்துக்கு கிளிநொச்சி மாவட்டத்தில் இருந்து போட்டியிட்டு நாடாளுமன்றத்துக்கு தெரிவாகின்றார். கடந்த 60 வருடங்களுக்கு மேலாக அரசியலிலே இணைந்திருக்கக்கூடிய ஒருவர். ஆனால் கடந்த காலங்களில் நான் பிரதிநிதித்துவ அரசியலிலிருந்து ஓய்வு பெறப் போகிறேன் என்று சொன்ன மூத்த அரசியல்வாதி ஆனந்த சங்கரி அவர்கள் இன்று நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றார்கள். வணக்கம். வணக்கம். பிரதிநிதித்துவ அரசியலிலிருந்து ஓய்வு பெறப் போகிறேன் என்று சொன்ன நீங்கள் மீண்டும் ஒரு கூட்டணியோடு அரசியலை தொடர்கதையாக்கி இருக்கிறார். அது சொன்னது ஒரு 10 வருஷத்துக்கு முந்தி. இன்றைக்கு நிலைமை வேறு. இதில் நீங்கள் இவ்வளோ நேரம் எடுத்தபோது நான் ஒரு 2 நிமிஷம் சில விஷயத்தை சொல்லி ஆகணும். இன்றைக்கு இந்த நாட்டில் இந்த தமிழ் மக்களுக்கு ஏற்பட்ட சாபக்கள் என்று நான் சொல்வேன். அணிகள் என்று ஒவ்வொரு அணியும் வந்து கொண்டிருக்கு. எந்த அணி எடுத்து பார்த்தாலும் என்னுடைய கணிப்பின்படி எல்லாம் ஒரு சிலரை மையப்படுத்தித்தான் வந்திருக்க ஒழிய இந்த அணிகள் எல்லாம் ஒரு பிரயோசனத்தை தரக்கூடிய பணிகளாக எனக்கு தெரியல. ஏன்னா எடுப்பிலேயே எல்லோரையும் நான் குற்றம் கூட நீங்கள் கருதக்கூடாது. இப்போ இது 4வது அணி நீங்கள் சொன்னீங்களே, இதுதான் 1வது அணி. இது துவங்கினது 1972ஆம் ஆண்டு. அப்பேற்பட்ட நிலைமை தான் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கு. இது எதுக்காக நான் சொல்கிறேன்னு சொன்னால், அந்த நேரம் உங்களுக்கு தெரியும் ஜி பொன்னம்பலம் சொன்னார். அவர்கள் தான் அரசியலை ஆரம்பித்தது. முதல் அரசியல் கட்சி துவங்கியம் அவர்கள் தான்.
அவர்கள் பிரிந்திருந்தார்கள் ஒரு 18-20 வருஷம். 72ஆம் ஆண்டு புதிய அரசியல் சாசனம் ஒன்று உருவாக்கப் போகிறார்கள் என்று அறிந்த உடனே உச்சியிலே இருந்த பொன்னம்பலத்தை உருட்டி விட்டது செல்வநாயகம் அவர்கள் தலைமண்டத்தில். எவ்வளோ பகையாக இருந்திருக்கும் அவர் 2 பேருக்கும். ஆனால் பகையை மறந்து தங்கள் என்னை இவ்வளோ தூரத்துக்கு நான் என்ன ஒரு பெரிய பேரோடு இருந்து என்னை ஊட்டி விடுத்துட்டார் என்ற கோபத்தை ஜிஜி பொன்னம்பல் வச்சுட்டார் ஒரு பக்கத்தில். அவர்கிட்ட எப்படி நான் போகிறது, அவருக்கு பெரிய குற்றம் செய்து போட்டேனே என்ற ஒரு குற்ற உணர்வோடு வந்திய செல்வநாயகம் அவர்கள் போய்கள் எங்களுக்கு ஒரு நெஞ்சுரி. நாங்கள் அங்கே நிற்கிறோம், 2 பேரும் சந்திக்கல. இது 18 வருஷத்துக்கு கூட சந்திக்கிறார்கள். அப்போது பொன்னம்மன் ஒரு தனித்தானே ஒரு சிறந்த ஒரு வழக்கறிஞர். அவர் ஒரு ஒட்டு நல்ல வீரன். பல விஷயங்கள் அவரை பற்றி சொன்னான். நல்லா அவருடைய நெருங்கிய பழகியவன் நான். ஜிஜி பொன்னம்மனுடைய வீட்டுக்கு போகிற செல்வநாயகம் என்ன நினச்சோண்டு போனே தெரியாது. நிச்சயமாக ஏதாவது ஒரு அனத்தான் நடக்கொண்டு பயந்து வந்தால் போயிருப்பேன் நிச்சயமாக தெரியும். அன்றைக்கெல்லாம் நிலை அந்த நிலைமை அப்படி எல்லோருக்கும் ஆச்சரியப்படக்கூடிய ஒரு கம் செல்வா வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ. இந்த ஒரு வார்த்தை பாருங்கள். இன்றைக்கு இந்த இந்திய சமூகத்துக்கு தெரியாது. எல்லாரும் இந்த நாட்டுக்குத்தில் வருவார்கள், நான் தான் வீரன் சொல்லிட்டு. அது மாதிரி ஒவ்வொருவரும் வந்து ஒவ்வொரு வீரத்தை செய்து விட்டு போயிட முடியும். உண்மையான வீரன், உண்மையான அந்த தியாகம், அர்ப்பணிப்பு இனப்பற்றோடு செய்யப்பட்டது பொன்னம்பலம் சொன்னாங்க. பிரிந்திருந்தவர்கள் 15 எல்லா தொகுதிக்கும் பிரத்தியப்படுத்தி கொண்டிருந்த சொன்ன ஜிஜி பொன்னம்பலத்தை ஒரு தொகுதியும் இல்லை. கடைசி ஆண் தங்கையோடு வந்து நின்ற கடைசி 3 பேர் கடைசியாக தோற்று பண்ணு. அதில் நான் மட்டும்தான் மிஞ்சின அன்றைக்கு. அந்த நிலைமையிலும் பொன்னம்பலம் இந்த வீட்டை தேடி போகிற ஜனநாயகம் கம் செல்வா வாட் கேன் ஐ டூ. அவர் சொல்கிறார், ஜிஜி வி கான் பி லைக் திஸ் எனிமோர், வி மஸ்ட் கெட் டுகெதர். இது இன்றையில் உள்ள இந்த புதிய அணிகளுக்கு ஒரு பாடமாக இருக்கணும் இருக்கிறது தான் இதில் சொல்லுவார். அன்றைக்கு உருவானது. அன்றைக்கு இருந்த வேறுபாடுகள் எல்லாவற்றையுமே மறந்து தமிழ் சமூகத்துக்காக ஒன்றாக சேர வேண்டிய தேவை இருக்கின்ற பொழுது அவர்கள் ஒன்றாக சேர்ந்தார்கள். அப்பேற்பட்ட தேர்தல் இன்றைக்கு வந்திருக்கு. அதே மாதிரி அதே சூழ்நிலை ஒரு எங்களுக்கு அன்றைக்கு பொன்னம்பலம் சொல்லாமல் இருந்தவன் இன்றைக்கு ஒரு பொன்னம்பலம் சொல்லாமல் இல்லையென்று தான் நான் என்னுடைய முழு வேதனை மொழிய எல்லாரும் ஒவ்வொரு கட்டுது. நான் என்னென்றால் சின்ன படியல் இப்போ சில பேர் எடுத்தால் எனக்கு பேர பிள்ளை பூட்ட பிள்ளை சரி, ஒவ்வொருவரும் ஒரு தலைவர் தங்களுடைய நிலைமையை உணரணும். இந்த நாட்டில் என்ன மாய்ந்த மக்கள் வாழ்ந்தார்கள், எவ்வளவு செல்வத்தோடு வாழ்ந்தார்கள், சிறப்போடு வாழ்ந்தார்கள், எல்லாத்தையும் மலிஞ்சு தலைமுறையாக வளர்ந்து வந்த எல்லாம் கலாச்சாரம் எல்லாம் நாசமாக போச்சு. ஆனால் அப்படி சொல்கிற நீங்கள், அதாவது ஜிஜி பொன்னம்பலம் அவர்களும் செல்வநாயகம் அவர்களும் தங்களுடைய பிரிவுகளை எல்லாம் வேற்றுமைகளை எல்லாம் மறந்து தமிழ் சமூகத்துக்காக ஒன்றாக சேர்ந்தார்கள் 72ஆம் ஆண்டு. அவர்கள் மாத்திரமல்ல, இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஏனைய கட்சிகள் கூட ஒன்றாக இணைந்து தமிழர் விடுதலை கூட்டணி உருவாக்கம் பெற்றது. ஆனால் அத்தகைய ஒரு தமிழர் விடுதலை கூட்டணி 1972ஆம் ஆண்டு உதயம் பெற்ற ஒரு மிக பலமாக தமிழ் மக்களுக்காக உதயம் பெற்ற தமிழர் விடுதலை கூட்டணி 48 ஆண்டுகளை கடந்து 2020ஆம் ஆண்டில் இப்பொழுது இருக்கின்ற நிலைமை என்ன? நீங்கள் சொன்னதன் ஒரு விதத்தில் நான் அந்த ஒன்றாக சேர்ந்தார்கள், அது மிக முக்கியமான விஷயம். ஆனால் இப்ப நீங்களும் அதைத்தானே செய்றீங்க. நீங்கள் ஒரு புதுசா ஒரு கூட்டணி. நான் செய்யவில்லை. நான் நின்ற இடத்துக்கு வார்னிகள் அங்கே இருக்கின்றேன். எந்த இடத்துல ஏன் அந்த கூட்டணி எப்படி உடந்தேன்னா கேள்வி கொடியே இல்லையே. பொன்னம்பலம் சொன்ன அடிபட்டு கொண்டு விலகி போயில்லையே. இடையில உள்ள ஒரு காளான் முளைக்கோடியாக தான் இவ்வளோ கஷ்டத்துக்கு மக்கள் என்ன காரணம்? ஒரு சிலர் எங்களோட இருந்து ஒரு சிலருக்கு பிடித்த அந்த பேராசை, அந்த மன்னிக்க முடியாத ஒரு கூட்டம். நான் இதை பேரழிப்பு நான் கூற விரும்பவில்லை, தேவை போன்று நான் கூறுவேன். ஒரு சிலர் தங்களுடைய அண்ணன் சொன்ன இப்போ இன்றைய அரசியல் எப்படி என்றால் ஒவ்வொரு தன்னை முன்னிலைப்படுத்தி மிகப்படுத்தி தான் அந்த சித்தி கொண்டு வருகின்றார். இப்போ அதே தானே உங்களுடைய தமிழர் ஐக்கிய முன்னணியிலையும் தென்படுது. தமிழர் ஐக்கிய முன்னணி ஒரு பத்திரிகை மாநாட்டை வச்சு நீங்கள் ஒரு 4 அமைப்புகள் ஒன்றாக சேர்ந்து அதில் சிலது அரசியல் கட்சிகள், சிலது அமைப்புகள், அதில் குறிப்பாக முற்போக்கு தமிழர் அமைப்பில் வியாலேந்திரன் குறிப்பாக இப்பொழுது மஹிந்த ராஜபக்ச, கோட்டாபய ராஜபக்ச ஆகியோரோடு சேர்ந்து அரசியல் செய்கின்றார். கிழக்கு மாகாணத்தினுடைய அபிவிருத்திக்காக நியமிக்கப்பட்டிருக்கின்றார் தலைவராக. அவரும் அந்த அணியிலே இருக்கின்றார். அதே மாதிரி சட்டத்தரணி சிவநாதன் அவர்கள்
சட்டத்தரணி சிவநாதன் அவர்கள் கிழக்கு தமிழர் ஒன்றியம், அவருக்கும் அழைப்பு விடுத்திருந்தோம் உங்களோடு சேர்ந்து இந்த நிகழ்ச்சியில் இணைந்து கொள்வதற்காக. ஆனால் சிவநாதன் அவர்கள் வெவ்வேறு காரணமாக இந்த நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ள முடியாது என்று சொல்லியிருந்தார். முன்னாள் TNA MP கணேசமூர்த்தி, அவருடைய இலங்கை தமிழர் முற்போக்கு முன்னணி இருக்கிறது, உங்களுடைய அணி இருக்கிறது. இதுல அந்த பிரஸ் மீட் நடக்கலையே யார் தலைவர் இந்த அணிக்குன்றதுலேயே ஒரு பிரச்சனை இருந்த மாதிரி தானே நாங்கள் பார்த்தோம். யார் உண்மையா தலைவர்? இந்த அப்படி ஒரு பிரச்சனை இல்லை. யாரோ கதிரையில் இருந்தார், அவர் தலைவர், அவ்வளோ இருந்தா ஒழிய அதில் இந்த பிரச்சனையும் பெரிய. அப்போ யார் தலைவர்? அந்த இந்த தமிழர் ஐக்கிய முன்னணிக்கு 4 அமைப்புகள் இருக்கு. நீங்க சொல்லுங்க யார் இதில் நாங்கள் அதில் தலைவர்கள் என்ன எலெக்ட் பண்ணே இல்லை, அந்த நம்பரே இல்லை. ஆனால் கிழக்கு தமிழர் ஒன்றியம் சிவநாதன் தானே அதுல போயிருந்து. சிவநாதன் அன்றைக்கு தான் தலைமை தாங்கினாரே ஒழிய, அண்டை கூட தலைமை தாங்கினா அவர் தான் தலைவர் இல்லையே. ஒவ்வொரு கட்டத்தில் யார் எல்லாம் தலைவர் வாங்குறாங்களோ எல்லாம் கூட்ட தலைவர்களாக வர முடியாது, தலைவர்களை சொல்ல முடியாது. அப்ப இந்த கூட்டணி அமைப்பு நடத்தின. அப்ப அந்த பிரஸ் மீட் பத்திரிகையாளர் மாநாடு வைக்கிறதுக்கு முதல் நீங்கள் சந்திச்சு பேசி இதுதான் ஒரு கூட்டணி, இதனுடைய தலைமை தாங்குபவர் இவர், இதனுடைய அணுகுமுறைகள் இப்படித்தான் இருக்கு, உங்களுடைய கொள்கை இப்படித்தான் இருக்குன்னு பேச இல்லையா? அப்படி ஒன்றும் பேச இல்லை. அவர் பேசக்குள்ள இந்த கருணாமனை அதில் சேர்ந்துட்டார் என்ற மாதிரி பேசியிருந்தார். அதுக்கு மறுப்பு தெரிவிக்க வேண்டிய தேவை எனக்கு வந்தேன். கருணாமானில் எனக்கு கருணாமான் பார்க்க மோசமானவர்கள் தான் இன்றைக்கு கூட்டத்தில் சேர்ந்துக்கிறார்கள். அதோட பற்றி பாரு நான் வரே இல்லை. ஆனால் ஃபவுண்டு மெம்பராக கருணாமான் இருக்கக்கூடாது. ஆனால் சிவநாதன் சொல்லியிருக்கிறார். சிவநாதன் தான் சொன்னார் ஒழிய, நான் 10 அறிக்கை விடுங்க எல்லா பேப்பரும் கறி பண்ணது கருணாமன் நான் கேட்சும் இருக்கேன். நான் இப்போ வரையில நீங்கள் எப்போ சேரப்போன்னு நீங்கள் விரும்புகிறீங்களோ வாருங்கோ, அந்த நேரத்தில் நாங்கள் கூடி பேசி தீர்மானத்தெடுப்போம். அது ஏதோ பழைய தொடர்போடு வச்சு அவர் சொல்லிட்டார் போல இருக்குது. அவர் கருணாமனோட பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருந்துக்கிறார் போல இருக்குது இந்த மட்டக்களப்பு ஒன்றியம், தமிழர் ஒன்றியம். அதனுடைய அது ஒரு பிறவான ஒரு முக்கியமான விஷயம் இல்லை, அது ஒரு குழப்பக்கூடிய நிலைமையும் இல்லை. கருணாமான் தேவை என்றால் எங்களோட சேர விரும்ப எடுப்போம். அப்போ இந்த தமிழர் ஐக்கிய முன்னணி கிழக்கு மாகாணத்தில் உருவாகிறது என்று சொல்லப்பட்டு உருவாகி இருக்குது. அதிகமாக வடக்கில் அரசியல் செய்தவர் நீங்கள், கிளிநொச்சியை மையப்படுத்தி அரசியல் செய்தவர் நீங்கள். உங்களுடைய அந்த பலமான உதயசூரியன் சின்னத்துக்காகவா, அல்லது தமிழர் விடுதலை கூட்டணி என்கின்ற ஒரு பழம்பெரும் கட்சி அதுக்கு பின்னால் இருப்பது ஒரு பலம் என்பதற்காகவா இவர்கள் எல்லாரும் தங்களுக்குரிய அடையாளத்தை தேடுவதற்காக உங்களை பயன்படுத்துகிறார்கள்? இல்லை, அவர் என்ன யாரும் பயன்படுத்த முடியாது. உங்களுக்கு தெரியும், அது நிச்சயமாக எல்லாரும் தெரிஞ்ச உங்களுக்கு தெரியும். என்ன யாரும் பயன்படுத்த முடியாது. நானும் யாரையும் பயன்படுத்த போகிறது இல்லை. தமிழர் கூட்டணி ஒரு பெரிய பெருந்தலைவர்களால் உருவாக்கப்பட்டது. உங்களுக்கு தெரியுமோ ஞாபகம் தெரிய, அந்த நேரம் சேர்ந்து விட்டாண்ட உடனே உலகளாவிய அளவே வாழ்ந்த தமிழர்கள் அந்தந்த இடத்துல அதை கொண்டாடி இருக்கிறார். நீங்கள் சொல்கிற 72ஆம் ஆண்டு கொண்டாடி இருக்கிறார்கள். இதில் என்னென்றால் அந்த நேரம் உங்களுக்கு சின்னாடாக இருந்திருப்பீர்கள், பையனாக இருந்திருப்பீர்கள். அண்ணன் வீட்டை கல்யாணம் இருந்தால் தம்பி போக மாட்டான். ஏன்னா அண்ணன் காங்கிரஸ், தம்பி தமிழிசை கட்சி. அப்படி ஒரு வேற்றுமையை வளர்த்து கொண்டு விரோதத்தை வளர்த்து அந்த 2 தலைவரும் ஒன்று சேர்ந்தார்கள். அதை உலக ரீதியாக தமிழ் மக்கள் கொண்டாடினார்கள். அதுதான் தமிழ் தேசிய கூட்டம். ஏன்னா தமிழர் ஐக்கிய முன்னணி, அந்த குருவான தமிழ் ஐக்கிய முன்னணி தான். அந்த தமிழ் ஐக்கிய முன்னணின்ற பேர் தான் இப்போ நாங்கள் வச்சுருக்கோம். நான் இறங்கி வரவில்லை, எல்லாரும் பாருங்கள் அந்த இடத்துக்கு போகணும் தான் கேட்குறேன். கருணாமான் வந்தான் சரிதான், புள்ளியான் வந்தான் சரிதான், பிரபாரம் தான் ஒளிம்பி வந்தான் சரிதான். யார் இன்றைக்கு ஒரு இக்கட்டான நிலைமைக்கு நாங்கள் வந்து விட்டோம். அன்றைக்கு அந்த 1972ஆம் ஆண்டு அன்றைய அரசாங்கத்துக்கு ஒரு இதோடைய மெண்டேட்டு, பழைய அரசியல் சாசனத்தை ஒரு பக்கத்தை வச்சுட்டு புதிய அரசியல் சாசனத்தை உருவாக்கணும் மெண்டேட். புதிய அரசாங்கத்தில் கை வைச்சா புதிய அரசாங்கம் கொண்டு வந்தால் நிச்சயமாக அந்த செக்ஷன் 29 அதெல்லாம் பறிபோகும், இல்லா போகும் என்று நம்பி அந்த பெருந்தலைவர்கள் 2 பேரும் QC படித்தவர்கள், அந்த நாளிலேயே பெரிய புகழ்பெற்ற லாயர்ஸ் 2 பேர் அவங்க உணர்ந்துட்டாங்க. என்ன எங்கிட்ட சில என்ன உணர்வு இல்லை எங்கிட்ட தலைவர். நீங்களும் ஒரு சட்டத்தரணி, அரசியல்வாதி, அதை தவிர நீங்கள் ஒரு சட்டத்தரணி. இந்த நீங்கள் சொல்வதை எல்லாம் வைத்து பார்க்கின்ற பொழுது தமிழர் ஐக்கிய முன்னணியாக உருவாகி இருக்கின்ற இந்த முன்னணி, அதுக்கு முன்பதாக நீங்களே இந்த நிகழ்ச்சியில் தெரிவித்திருந்தீர்கள், நாங்கள் அதுக்கு முன்பதாக அதிகமான விஷயங்களை பேசவில்லை, குறிப்பாக யாப்பு பற்றி இன்னமும் பேசப்படவில்லை, அந்த அணியினுடைய தலைவர் குறித்து கூட இதுவரை முடிவு எடுக்கப்படவில்லை.
கொள்கை என்ன கொள்கை உங்களுடைய? கொள்கை அதுதான். இப்போ நீங்கள் ஜாப்பை பற்றி பேசுங்களே, என்னை பொறுத்தவரை ஒரே ஒரு கொள்கை தான். அது 2007ஆம் ஆண்டு என்னுடைய உள்ளத்தில் உயிர்த்தது. நான் லண்டனுக்கு போயிருந்த பொழுது சிங்கள தலைவர்கள், அங்கே உள்ள சிங்கள மக்கள் என்னை சந்திக்க வேண்டும் என்று விரும்பினார்கள். விரும்பிய இடத்திலே இந்த இனப்பிரச்சனைக்கு என்ன தீர்வு என்ற பிரச்சனை வரைக்கும் நான் அவர்களுக்கு ஒரு சொல்யூஷன் சொன்னேன். இதைத்தான் நான் நினைக்கிறேன். அது பூர்ணமான ஒத்துழைப்பு அவர்கள் தந்தவர்கள், ஆதரவு தந்தவர்கள். அதோடு வந்து இறங்கினான் லண்டன் இலங்கையில். அவர்கள் சோபிதா தீர்வு, மற்ற சோபிதர், மற்ற பல 7-8 மந்திரிமார், மினிஸ்டர்ஸ் எல்லோரோட நான் பேசினேன். என்ன பேசினான்? எங்களுடைய இன பிரச்சனை தீர்வுக்கு சமஷ்டி என்றால் அலர்ஜிக், ஒரு பகுதியினருக்கு அலர்ஜிக், ஒற்றையாட்சி என்றால் மற்ற பகுதிக்கு அலர்ஜிக். இது எல்லாத்தையும் தீர்க்கக்கூடிய ஒரே ஒரு வழி இந்தியாவுடைய அரசியல் சாதத்தை நாங்கள் எடுப்போம் என்றால், ஒன்று உறுதி தெரியும், இந்தியா தங்களுடைய நாட்டில் அதிகார பகிர்வு எவ்வாறு நடந்திருக்கின்றதோ அதை மிஞ்சி போகிறதை அவர்கள் ஆதரிக்க மாட்டார்கள். அது இந்தியாவில் பார்க்க ஒரு கடுகளவு மேலே போகிறது அவர்கள் ஆதிக்க மாட்டார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு அங்கே தலையடி வரும். நிறைய இந்தியா சார்பான பல நலன்கள் அதில் இருக்கு. அவருக்கு அங்கே தலைவர் இருந்தாலும் தன்னாடு கேட்டவர்கள் தான், பிரிவு கேட்டவர்கள் இல்லை அவர்கள் தானே. அது நேரு எல்லாம் அமைத்து வச்சு தானே போய் சேர்ந்து 50-60 வருஷமாக நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருக்கிறார். அப்போ என்னுடைய நிலைப்பாடு என்னிட்ட சமஸ்தியும் இல்லை, அது ஒற்றையாட்சியும் இல்லை. இந்த இந்தியன் முதல் நாங்கள் அனுசரித்தா என்னென்னு நான் பல விதத்தாலும் ஆராய்ஞ்சு பார்த்தேன். அங்கே உள்ள பிரதேசங்களுக்கு பிரதேசம் வேற்றுமை இல்லை. நாட்டை பிச்சு தாண்டி கேட்குறாக்கள்லாம் படிப்படியாக போய் இப்போ இல்லாது போயிடுது. ஒற்றுமையாக வாழும் என்ற நினைக்கிறார்கள். ஏன் இதே பிரச்சனை தான் நாங்கள் இது நோக்கின்றோம். அந்த இந்தியன் மாடல் எடுத்தால் என்னன்னு சொல்லி நான் சொன்னேன். 10 மினிட்ஸோடு அங்கே அழைச்சிருப்பேன். அப்போ அவர் எல்லாரும் ஆதரித்தார். ஒரு சந்தர்ப்பத்தில் பழைய ஜனாதிபதி இவர் சிறிசேனா, மைத்திரிபால சிறிசேனா, அவர் அப்போ செக்ரட்டரி, அவரோட நிம்மால் சில்பாட்டி சில்வா இருந்தார். அவர்களுக்கு அந்த ஊருக்கு நான் போனான். எங்களோட கட்சியால் போய் இப்படி ஒரு பிரேனே நான் முன்வைக்கலான்னு யோசிக்கிறேன். நீங்கள் அவர்கள் படித்து போட்டு சம்பவத்தை பெருசாக சொல்லாவிட்டாலும் எதிர்ப்பு தெரிவிக்கல. எப்படி ஜிஎல் பீரிஸோடையோ மற்றது அவன் என்னுடைய நண்பன் அந்த இறந்தார் டைகர்ஸ் சுட்டாடி ஒரு தமிழ் எம்பி என்ன லக்ஷ்மண் கருதாங்க இல்லை லட்சம் யோசப்பராய் மேலே இவன் இங்கே மினிஸ்டர் இருந்தார் ஜாயில பகுதியில். இந்த அவர் தமிழால் தான் அவங்க பல காலத்துலேருந்தே தமிழாக்கள் தான். அதாவது ஃபெர்னாண்டோ பிள்ளை எனக்கு என்ன மன்னிக்கொண்டு கொஞ்சம் வயது போகிறபடியால் இந்த பீரியல் டக்குண்டு வருது. ஃபெர்னாண்டோ பிள்ளையோட கூட வச்சு ஃபுல் சாப்பாடு வருது. நெஞ்சில் போனான். இதை பற்றி நான் தற்போதைய ஜனாதிபதியோடு பேசியிருக்கிறேன். எப்போ இதுதான் என்ற கொள்கை. ஆனால் இந்த கொள்கைக்கு இதில் இருக்கிற எல்லா அமைப்புகளும் ஓமென்று சொல்லி அந்த நிபந்தனை தான் நாங்கள் இந்த 4 பேரும் சேர்ந்தது. இப்போ இனியும் செய்கிறவர்கள் யாரை வந்தால் இந்தியன் மாடலை இனப்பிரச்சனைக்கு தீர்வாக இருக்கிறவர்களை தான் நாங்கள் சேர்த்தோம். ஆனால் இந்த இந்தியன் மாடல் என்று சொல்லப்படுகிற மாடலை ஆராய்ந்து பார்க்கல 2 விஷயத்தை பார்க்கக்கூடிய இருக்கு. ஒன்று, இலங்கை என்கிற ஒரு தமிழர்களுடைய பிரச்சனை, தமிழ் பேசும் மக்களுடைய பிரச்சனை, அதற்குரிய அவர்களுக்குரிய அரசியல் ரீதியான உரிமை பிரச்சனை, தமிழ் தேசியம், இது சம்பந்தமாக பேசப்படுகின்ற ஒரு விஷயம். அதை தாண்டி இலங்கை என்கின்ற நாடு ஒரு நாடாக அந்த நாட்டுக்குரிய உரிமையை பாதுகாக்க வேண்டும், இலங்கை என்கின்ற தேசத்துக்குரிய நலன்களை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற 2 விஷயங்கள். ஒரு புறத்தில் இலங்கை என்கின்ற நாடு, மறுபுறத்தில் தமிழ் மக்கள், தமிழ் பேசும் மக்கள், அவர்களுடைய எதிர்பார்ப்புகள், அவர்களுடைய உரிமைகள். இதை 2ஐயும் தாண்டி இந்த இந்தியன் மாடல்ல இந்தியாவிற்குரிய நலன்கள் தான் அதிகமாக இருக்குது. அப்படி இல்லை. அப்படின்னா இலங்கை பொறுத்தவரையிலே அதே விதியை அமுல்படுத்தினால் இலங்கைக்கும் அதில் பிரிவு தானே. இதை பற்றி நீங்கள் இந்தியா தான் அதால் பயனடைய வேண்டும் நீங்கள் சொல்லுங்க. அந்த இப்போது அரசியல் சார்ந்தாலும் அதே பயனை எங்கள் நாட்டோட மக்கள் அடைவார்கள். ஏன்னா எங்கள் நாட்டில் இந்த பெரிய பிரச்சனை இல்லையே. பெருந்தொகுதியான அரைவாசி மக்களுக்கு மேலே வடகிழக்கு மாநிலத்தில் இல்லை. தென்னிலங்கா வாழ்ந்துட்டாங்க. அரைவாசி தமிழ் ஜனத்தொகையில் பாதிக்கு மேலே தென்னிலங்கையில் வாழ்கிறாங்க.
அப்போ எங்களுக்கு தான் என்ன சுகமான பிரச்சனை இது. அங்கே அப்படி இல்லை. இந்தியாவில் அப்படி இல்லாமலுக்கு இப்படி எல்லாமே இங்கே இருக்குது. இது இப்போ நீங்கள் சொன்னது சரி என்றால் பயனடைய போகிறது எங்களுடைய ஆக்கள் தான். எங்களுடைய ஆக்களும் நான் என்ன யாரும் பாதிக்கப்பட போகிறது இல்லை. இதுதான் நான் வச்சு 2005ஆம் ஆண்டு தேர்தல் நேரம் வேட்பாளர்களுக்கு எழுதினான் கூட்டாக எல்லாருக்கும் சேர்த்து உங்களுக்கு கலைஞர்கள் என்ன ஒரு கட்டு வச்சுக்கிறேன். சில காரணங்களை காட்டி நீங்கள் இந்த தேர்தலில் இந்த இனப்பிரச்சனை பற்றி எடுக்காதீங்க, யார் விழுகிறீங்களோ அவர்கள் பேச்சு எடுத்து பேசி நாங்கள் இந்த பிரச்சனை தீர்க்கலாம் சொல்லி நான் வச்ச அந்த கடிதங்கள் தான் அன்றைக்கு ரணில் விக்ரமசிங்கவை சமஷ்டியை முன்வைக்க வைத்ததும் அதுக்கு ஒரு தேர்தல் நடந்த மாதிரி நடந்ததும் துரதிர்ஷ்டவசமாக நீங்கள் வந்து ஒரு கொள்கை ரீதியாக என்னுடைய கொள்கை பற்றுடையே நான் இருக்கிறேன் அடிக்கடி சொல்கின்றவர். நான் யாருக்காகவும் அது உங்களுடைய மகனாக இருந்தால் கூட என்னுடைய கொள்கையில் நான் உறுதியாக இருப்பவன் என்று சொல்கின்ற ஒரு மூத்த அரசியல் பாதை நீங்கள். ஆனால் உங்களுடைய கடந்த கால அரசியல் நகர்வுகளை வைத்து பார்க்கின்ற பொழுது ஆரம்பத்தில் நீங்கள் 2001ஆம் ஆண்டு தமிழ் தேசிய 1972ஆம் ஆண்டு எப்படி இணைந்தார்களோ அதே மாதிரி மக்களுக்காக இணைய வேண்டும் என்பதன் அடிப்படையில் ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அங்கே இருந்தது உண்மை. தமிழீழ விடுதலை புலிகளால் உருவாக்கப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆரம்ப காலத்துல ஆரம்பத்தில் நீங்கள் இருந்தீங்க. அதுக்கு பிறகு நீங்கள் அதுல இருந்து பிரிந்து வந்த பிறகு தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு எதிரான கருத்துக்களை தொடர்ச்சியாக சொல்லி வருகிறீர்கள். உங்களுக்கு எதிராக தமிழீழ விடுதலை புலிகள் பல செயற்திட்டங்களை செய்தார்கள் என்று குற்றம் சாட்டினீர்கள். அதுக்கு பிறகு கடந்த 2018ஆம் ஆண்டு நீங்கள் EPRLFோடு சேர்ந்து போட்டி போடுறீங்கள் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில். எனக்கு தெரிஞ்சு வரலாறுகளை பார்க்கல உங்களுடைய ஒரு சகோதரர் 1978ஆம் ஆண்டு நினைக்கிறேன் கொல்லப்பட்டது EPRLF என்று கூட சொல்லப்பட்டது. இன்னொரு சகோதரர் மகன் தமிழீழ விடுதலை புலிகளால் கொல்லப்பட்டார் என்று சொல்லப்பட்டது. இப்படியான நிலைமைகள் இருக்கீங்களா? எப்படி நீங்கள் EPRLFோடு சேர்ந்து சேர்ந்ததுக்கு முந்தி நீங்கள் சொன்னீங்களே அந்த கூட்டணி அமைச்சது தமிழ் தேசிய கூட்டமைப்பு அமைச்சது நாங்கள். எப்படின்னா 5 பெரியவர்கள் தமிழ் தலைவர்கள் இவர்கள்லாம் பெருமிதத்தொகையான விஷயங்கள் எல்லாம் கட்டுக்கதையாக வந்து நம்ப வைக்கப்பட்ட ஒழிய உண்மை வரலாறு வேறு. அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு எப்படி உருவாச்சு? கைலாபுள்ள கொண்டவர் வடிவேற்கரசன் தனவாலசிங்கம் நீலன் நீலகண்டன் மற்றது நிர்மலன் கார்த்திகேசன் இப்படி 5 பேரும் வந்து ஒன்றை தானே எல்லாரும் பேசுகிறீங்க ஒரே மாதிரி. நீங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்த என்னன்னு சொல்லி கேட்டார்கள். தெரிஞ்ச நியாயம் ஓகே என்று சொல்லி கேட்டோம். அப்போ துவங்கினது அது நான் தான் தலைவர். பேருந்து ஏதோ பார்த்தால் சீனராஜா இந்த கதையில் இருக்கார், எப்படி இந்த வந்தாருன்னு என்ன தெரியாது. அது நீங்கள் தான் ஆராய்ச்சி பார்க்கணும். சீனராஜா நீங்கள் இப்பவும் சொல்றீங்க நான் தான் இப்போ இந்த புதிய தமிழர் ஐக்கியம் நினைக்கும் சிவநாதன் போயிருந்தார், அவர் எப்படி இருந்தாருன்னு எனக்கு தெரியாது. நான் பதவிக்கு ஆசைப்படாதபடியா. அப்ப இந்த தமிழர் ஐக்கிய முன்னணியும் தொடங்க முதலேயே அப்படியே இல்லை தொடங்கி இலக்கியம் கேட்டு கொண்டு இல்ல நான் சொல்றேன் இந்த தமிழர் ஐக்கிய முன்னணி இப்ப உருவாகி இருக்கிற முன்னணி தொடங்க முதலே ஒரு சில நாட்கள்லயே அதுல பெரிய ஒரு படையும் இல்லை. நிறைய விஷயங்களை முரண்படுறீங்க. ஒரே ஒரு விஷயத்துல நான் முரண்படையில் நான் ஒழிக்கிறேன். ஒரே ஒரு விஷயத்துல இந்தியன் முடலை ஆதரிக்காது என்றால் நான் அதில் இருக்க இயலாது, அதில் எதிர்க்கிறவர்கள் அதில் இருக்க இயலாது. ஆரம்பத்திலேயே நான் பல சந்திப்புக்கு பிறகு தான் நான் கூடினாங்க நெடுக சொல்லி கொண்டு வந்த இந்தியன் முடல் தான் எங்களுக்கு ஒரே ஒரு பொருத்தமான தீர்வு. அது ஏற்பதாக இருந்தால் தான் நாங்கள் சேர்வோம். இப்போ வந்து நாங்கள் அண்டை சேர்ந்த 4 பேரும் அப்படி கேட்டுட்டேன். இதில் இன்னொரு சந்தேகம், அதாவது தமிழ் பேசும் மக்களுடைய பிரதிநிதித்துவத்தை குறைப்பதற்காக அல்லது குறிப்பாக தமிழ் பேசும் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய அந்த மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய பலமான கட்சிகளுடைய சக்தியை குறைப்பதற்காக பெரும்பான்மை கட்சிகள் இப்பொழுது திட்டமிட்டு சதிகளில் ஈடுபடுகின்றன என்கின்ற ஒரு செய்தி உருவாகின்றது. அது ஒரு விதத்தில் உண்மை. என்னென்றால் கூட்டணி அமைத்து பல்வேறு திசைகளில் செல்கின்ற பொழுது ஒரு கூட்டமைப்பிடம் 16 ஆசனம் இருக்குது என்றால் அது பிரிஞ்சு 5 போயிட்டு என்றால் எல்லாரிடமும் பேச வேண்டும் மக்களுக்காக என்ற நிலைமை வந்துடும். அந்த நிலைமை பெரும்பான்மை கட்சிகளுக்கு சாதகமாக அமையும். நான் சொன்னேன் அப்படியான ஒரு நிலைமையை உருவாக்குவதற்காகவா? ஏனென்றால் வியாழேந்திரன் போன்றவர்கள் கூட உங்களுடைய இந்த இந்த முன்னணியில் இருக்கிறார்கள். கருணா கூட இருக்கிறார் என்று சிவநாதன் சொல்லி இருக்கின்றார். நீங்கள் மறுத்தாலும்
இதை வைத்து பார்க்கின்ற பொழுது இதன் பின்னால் ஏதோ ஒரு ஒன்றுமில்லை. உங்களுக்கு தெரியாமல் ஏதாவது எனக்கு ஒன்றும் தெரியாது, ஒன்றும் நடக்காது. என்ன எனக்கு தெரிய தானே ஒன்று இல்லை, நான் போய் சேர மாட்டேன். இல்ல நீங்க தானே சொல்றீங்க உங்களுக்கு தெரியாமலே அதுல தலைவர் கதிரையில நீங்கள் போய் கதையிலே இருந்துட்டேன். அவனோட கதையை நான் சொன்னேன், எந்த கதையிலே சீனராஜா இருக்கு, எப்படி சீனராஜா வந்ததில் இருந்தேன்னு எனக்கு தெரியாது, யார் அவரை இருந்தேன்னு தெரியாது. அதுக்கு பின்னணி ஒன்று இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியும், நீங்களே சொல்லிட்டீங்க. இப்போ இந்த விஷயம் கூட நான் சொன்னேனே, இன்றைக்கு என்ன ஒரு நிலைமை எப்படி உருவாயிருக்கு என்றால் 2072 ஆண்டு அன்றைய ஆட்சி கொடுத்த கேபினட் சினிமா பண்ணதுக்கு ஒரு மண்டேட், ஒரு ஆணை கிடைத்தது. என்ன அந்த அரசியல் சாசனத்தை மாற்றி புதிய அரசியல் சாசனத்தை அரைப்பாங்க. அதனால் பெறக்கூடிய ஆபத்துகளை உணர்ந்தான் அந்த பெருந்தலைவர்கள் சென்றார்கள். அதே போன்ற நிலைமை தான் இன்றைக்கு நான் சொன்னேன் உங்களுக்கு ஆரம்பத்திலேயே. அதே போன்ற நிலைமை இல்லை, பெரும்பான்மையினம் எல்லாரும் சேர்ந்து எங்களை அமர்த்த பார்க்கிறார்கள் என்று சிலர் நினைக்கிறார்கள். நீங்களும் அந்த கருத்து உண்மையாக இருந்தால் என்னட்ட கேட்குறீங்க. நான் சொல்கிறேன் என்று கேட்டேன், அந்த காரணத்துக்காக தான் சொல்கிறேன்னா, இப்போ உள்ள ஒவ்வொரு அமைப்பாடு தான் நான் சொல்லக்குள்ள கூட்டணியை தவிர வேறு எந்த அரசியல் கட்சி இந்த இனத்தை பற்றி பேசுகிறதுக்கு அறியாத கிடையாது. அவர்களுக்கு அனுமதி அவர்களுக்கு இல்லை. ஏனென்றால் சில விஷயத்தை நான் என்ன கிண்டிக்கிறது என்னட்டு சில விஷயத்தை எடுக்காது. தமிழ் மக்கள் தேசிய கூட்டணிக்கும் இல்லை, சீனாராஜாவுக்கும் இல்லை, சுரேஷ் ரவிச்சந்திரனுக்கும் இல்லை. ஏனென்றால் எல்லாரும் விக்னேஸ்வரன் எடுத்து ஒரு பக்கத்தில் வைப்போம். அவரை நான் சொன்னேன், வாங்கோ உண்டா படிச்சினாங்க, இந்த பச்சை நீங்கள் வேதிக்கிறபடியால் நீங்கள் வேறுங்கோ, நான் தலை பதவியை தரோம், பிரச்சனை தீர்த்து நாங்கள் வேலை விஷயத்தை பற்றி போயிடலாம். ஆனால் உங்களுக்கு ஒன்று தெரியுமா, இன்று வரைக்கும் உண்டா படிச்சிருக்கிறோம், வேறு சந்திக்கிறோம், இன்று வரைக்கும் அரசியல் பேசல 2 பேரும். அப்போ அவரை அரசியல் என்னோட பேச விடாததுக்கு ஒரு சக்தி தடுத்திருக்கு. சரி, அவரே ஒதுங்கி கொள்றாரு. அவர் ஒதுங்கினாலும் அது அவருக்கு தான் கஷ்டம் முடிய, எங்களுக்கு தான் இனத்துக்கு தான் கஷ்டம் முடிய, வேறு யாருக்கும் நஷ்டம் அதாலே இல்லை. இதில் நீங்கள் சொன்ன ஒரு விஷயம், தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியில் சிவி விக்னேஸ்வரனுக்கு நீங்கள் அடிக்கடி இப்போ இல்லை புதுசாக இல்லை முதல்லையே நீங்கள் வந்து அழைப்பு கொடுத்துருந்தோம். சிவி விக்னேஸ்வரன் தலைவரை வர அவர் தலைவர் பதவியை எடுத்துக்கொள்ளலாம், நான் விட்டுட்டு போறதுக்கு தயாராக இருக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் அவரும் வரவில்லை. ஆனால் அண்மையில் நீங்கள் விடுத்திருந்த ஒரு அறிக்கை, அவர் கூட்டு சேர்ந்திருக்கின்ற கூட்டு சரியில்லை. ஜனநாயகத்தை குழி தோண்டி பேச்சு ஒரு குழுவோட சேர்ந்திருக்காரு. எதை வச்சு சொல்றீங்க? எதை வச்சு சொல்லுவோம் நான் கேட்குறோம். நீங்க சொல்லுங்க. நாங்கள் கூட்டணி அமைக்கல, கூட்டணிக்கு எந்த விதமான ஆதரவு தராத ஆயுதம் குழுக்கள் தான் தெரிந்தது. எங்களுக்கு நெடுக அண்டையிலேருந்து ஆயுத குழுக்கள் தான் உங்களுக்கு மாறும். நீங்கள் சொல்ல இபிஆர்எல்எஃப் சொல்கிறீங்களா? இபிஆர்எல்எஃப் ஹோட்டலில் எந்த கட்சியில் எடுத்தாங்க. அதான் சொன்னேன், சில விஷயத்தை நீங்கள் கிண்டுனீங்க என்றால் கட்டி கொண்டு போகிற கட்டுற முடிய பார்க்கும். அந்தக்காக நான் சில விஷயத்தை நான் அமைத்து இல்லை, அதுக்காக நான் கேட்கல. ஏனென்றால் நீங்கள் சொல்கிறீங்க சிவி விக்னேஸ்வரன் இபிஆர்எல்எஃபோட சேர்ந்தது அது வந்து தவறு, ஏன்னா ஆயுத குழுக்கள் அப்படியெல்லாம், ஏன்னா நீங்கள் தொடர்ச்சியாக ஆயுத குழுக்கள் எல்லாத்துக்குமே தொடர்ச்சியாக குரல் கொடுத்து வந்தோரா. ஆனால் நீங்கள் 2018ஆம் ஆண்டு உள்ளூராட்சி சபை தேர்தலில் இபிஆர்எல்எஃப் சேர்ந்து போட்டி போடுறீங்க. சில சந்தர்ப்பத்தில் அது சில தேவை வரவேற்கல. அப்ப அதையும் அவையிலும் செய்யலாம் தானே, அவையிலும் அதையே சொல்லலாம் தானே. சில சந்தர்ப்பங்கள்ல அந்த கூட்டு முறிஞ்சு வச்ச பேந்திருக்கு இல்லை. இப்போ நான் சொல்றேன், அப்ப நீங்க செய்த தவறு என்று சொல்றீங்க. நான் அதில் செய்த தவறு என்று ஒத்துக்கொண்டேன். அப்போ இப்போ உள்ள விக்னேஸ்வரன் கூட்ட பார்ப்போம். ஜனநாயகத்துக்கு போல் போன பகுதி வளமான இலங்கையிலே வளமான இல்லை. ஒரு கால் அரசாங்கம் பதவியை தன்னுடைய காலத்தில் 6 ஆண்டுகளுக்கு நீடிக்கல, ஒரே ஒரு கட்சி அதை எதிர்த்து 18 பேர் ரிசைன் பண்ணாங்க. 18 பேர் பதவியை தரணும். இப்போ பதவியை எல்லாரும் எங்கே தேடி போய் பதவியில் பூர்ற சமுதாயத்தில் தமிழ் விளையாட்டு கூட்டின ஒன்று தான் 18 பேர் ரிசைன் பண்ணி போனாங்க. எத்தனையோ சலுகைகளை வச்சுக்கலாம். இப்போ உள்ள நடக்கிறத பார்த்தால் நாங்கள் சரியான ஒரு முட்டாள் வேலை செய்து சில நினைக்கலாம். இல்லை, ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்க அவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கல. நாங்கள் ஜனநாயகத்தை காப்பாற்றியவர்கள். பதவி பறிபோனாலும் ஜனநாயகம் காப்பாற்றப்போன்னு சொல்லி தானே 18 பேர், அதுங்களும் ஞாபகம் தானே 18 பேர் நாங்கள் பதவியை திறந்து நாங்கள் ரிசைன் பண்ணி போனாங்க. அதுதான் ரிசைன் பண்ணின்னு சொன்னால் தப்பு. நாங்கள் அந்த எங்கள் பீரியட் முடிய போவாங்க விட்டோம், தானாக காரியாயிடுச்சு.
அக்டோபரில் அக்டோபர்லேருந்து 6 மாதம் 6 வரையும் முடிய நாங்கள் ஒதுங்கிட்டோம். இப்போ அந்த கம்பெனி எல்லாம் அப்படி கேட்கல என்ன செய்கிறார், இன்னைக்கு சில விஷயத்தை நான் இப்போ சொல்ல நினைக்கையில் சொல்ல வேண்டியிருக்கு. 2004ஆம் ஆண்டு தேர்தல் மட்டக்களப்பிலேருந்து ஒரு அமைப்பு துவங்குது, மறுமலர்ச்சி இயக்கம். அந்த மறுமலர்ச்சி இயக்கம் இல்லாடம் போய் எல்லாரையும் கண்டு இல்லாடம் உங்களையும் சந்திப்பார்கள், யூனிவர்சிட்டி பாய்ஸ் எல்லாம் கண்டு அடுத்த தேர்தல் ஒரு கட்சி தான் கேட்கணும், ஒரு சின்னத்தில் தான் கேட்கணும் வந்து எல்லாரையும் பேர்சேட் பண்ணி எக்ரி பண்ண வைக்க ஒரே ஒரு அமைப்பை மட்டும் அதுக்கு சம்மதிக்கல. அந்த ஆயுதக்குழு பற்றி எனக்கு தெரியாது, அவர் சந்திக்காரு. அந்த தமிழ் காங்கிரஸ் கட்சி மட்டும் நாங்கள் அவர்கள் சூரியன்லாம் கேட்கணும்னு சொல்லி முடிவு முடித்து விட்டார்கள். அந்த அமைப்பு தராக்கி தான் நல்ல பின்னணியில் நின்றுருக்கிறாரு. தராக்கியும் புலிகளும் அவ என்ன சொன்னான், சரி எல்லா இடம் கண்டு ஒற்றுமையாக்கியாச்சு. QLF என்ன காங்கிரஸ் மட்டும்தான் அதுக்கு சம்மதம் தெரிவிக்கல. காங்கிரஸ் என்ன சொன்னார்கள் என்றால், அவர்கள் சைக்கிளில் நாங்கள் கீழ்ப்பங்குளம் யாழ்ப்பாணத்தில் ஏனைய இடங்களில் நாங்கள் தமிழர் விடுதலை கூட்டணியுடைய சின்னத்தில் இருக்கிறாக சம்மதிச்சு கொண்டார்கள். எல்லாரும் ரெடி. அதுக்கு அந்த ஆர்கனைசர் சம்மதிக்கல. கடைசியாக தமிழ் காங்கிரஸும் கைவிட்டுட்டு எல்லாரும் ஒன்று சேரும் ஒன்று நிற்க 2 பேர் வன்னிக்கு போயார். 2 பிரமுகர்கள் இன்றைக்கும் பிரமுகர்களாக இருக்கிறார்கள். போய் அங்கே பிரபாகரனை சந்திக்க தமிழ்ச்செல்வனோட கண்டு அவரோட பேரம் பேசி அந்த தேர்தலில் தாங்கள் போட்டி போடுவதுன்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்து விட்டார். 2 பேர் சொல்ல போனால் சீனராஜான் சம்பந்தரும். எல்லா இடமும் எல்லா எங்கெங்கே தமிழ் மணந்தோ அந்த தமிழ் மனம் போன இடமெல்லாம் இந்த அமைப்பு போய் எல்லாவற்றையும் சேர்த்தாச்சு. சம்பந்தர் ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி பார்லிமெண்ட் நாமினேஷன், 2004ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி தமிழ் இவருக்கு எலெக்ஷன் கமிஷனுக்கு கடிதம் எழுதுகிறார். உங்களுக்கு தெரியும், அவர் செக்ரட்டரியாக போட்டு நான் விட்ட பிள்ளைகளில் பெரியவர் போல அவரை செக்ரட்டரியாக போட்டது. அவர் தான் தமிழர் விடுதலை கூட்டணி செக்ரட்டரி என்ற கூதாவில் கமிஷன் ஆஃப் எலெக்ஷன்ஸுக்கு எழுதுகிறார். தமிழர் விடுதலை கூட்டணி இந்த தேர்தலிலே போட்டி போடும் 2004 எலெக்ஷன் ஏப்ரல் എന്നിട്ട് ഇവരെന്നെ കൂട്ടുകാരില്ല என்ன சாம் வேண்டா என்ன ஆயு இன்ட்ரெஸ்ட் இந்த டைகர் இல்லை சாம் நாங்கள் இல்லைமா போய் டைகர்ஸ் இந்த ஒரு போட முடியும்னு சொல்லி பார்த்தேன். இல்லை அப்படி இல்லைன்னு பார்த்தால் அடுத்த வேலை கொண்டு போய் கூட்டணியில் கேட்குறேன் கமிஷனுக்கு அறிவிச்சு போட்டு அடுத்த கிழமை போய் நாமினேஷன் கொடுக்குறேன். ஐ ஆம் சப்மிட்டிங் திஸ் நாமினேஷன் ஆன் பிஹாஃப் ஆஃப் தி எல்டிடியின் சார்பிலே இந்த நாமினேஷன் நான் சப்மிட் பண்ணுகிறேன். அதோடு விட இல்லை. ஒரு தடவை எங்களை எல்லாம் என்னெல்லாம் அப்போ எனக்கு வேறு வழியில் நான் இண்டிபெண்டன்ஸாக கேட்போன்னு சொல்லி போட்டு எங்களோட கட்சியை நாங்கள் கேட்கணும். என்ன கூட்டணி கேட்குது பூட்டில் இண்டிபெண்ட்டாக ஏண்டா கூட்டணி சின்னத்தை அதனுடைய செயலாளர் நாயங்கொண்டே பூட்டி வச்சு போட்டு வேறு சின்னத்தில் கேட்குறாரு. புலிகள் சொல்லி இல்லை, தமிழ்ச்செல்வனுடைய இன்ஸ்ட்ரக்ஷனில் அவர் செயல்படுறேன். எலெக்ஷனுக்கு எங்களை ஒரு இடம் போக முடியல, கன்வெர்சி போக முடியல. புலின்ற இன்ஸ்ட்ரக்ஷன் வேறு. என்னுடைய கணிப்பச்சு உடனே நீங்கள் இந்த விளக்கம் கேட்டால் நான் இந்த விளக்கம் தான். புலின்ற இன்ஸ்ட்ரக்ஷன் அல்ல, அது தமிழ்ச்செல்வன் இன்ஸ்ட்ரக்ஷன் தான். ஏனென்றால் புலிகளும் உங்களுக்கு ஆதாரத்தோடு நான் நிரூபிப்பேன், புலிகளும் இந்த ஒரே கட்சியில் கேட்க கொண்ட முடிவெடுத்திருந்தார்கள் அந்த நேரம். தராக்கி போட்டு தராக்கியில் எழுத்துல உங்களுக்கு நம்பிக்கை இருக்க மாதிரி இருந்தால் அது உண்மையான எழுத்தாளன். தராக்கியை சொல்லிக்க புலிகள் தான் பின்னணி அது 2 ஒரு சின்னத்தில் கேட்கணும், அதுவும் உதய சூரியத்தை கேட்கணும்னு சொல்லி நின்றதும் அந்த தமிழ் காங்கிரஸ் கட்சியை வற்புறுத்தி இணைக்க வச்சதும் விடுதலை புலி என்ன பிரபாகரன் தாக்கல். அதுக்கு முட்டுக்கொட்டை போட்டு தான் சம்பந்தன் சீனராஜா போய் தமிழ்ச்செல்வனோட கட்சி. நாங்கள் மீண்டும் நாங்கள் பேசிய அந்த நீங்கள் சொன்ன கோழிக்கு விரையிலே இலைக்க முடிஞ்சது. பார்த்தால் ஒரு தரம் இல்லை, எல்லாம் 22 பேர் விடுதலை புலிகளின் பிரதிகளாக 22 பேர் பார்லிமெண்ட்டுக்கு போயிடும். அவருடைய மேனிஃபெஸ்டோவில் விடுதலை புலிகள் தான் ஏக பிரதிகள், விடுதலை புலிகள் தான் தமிழ் மக்களோட தேசிய தலைவர்னு சொல்லித்தான் நான் பார்லிமெண்ட்டுக்கு போனவன். கவர்மெண்ட் செய்துக்கணும், இது கேள்விக்குறி, நீங்கள் இதுக்கு பதில் சொல்லி. அந்த நேரத்தில் இந்த எல்லா அமைப்பும்
இடதுசாரி இந்த ஆயுதம் தாங்கிய அமைப்புகள் எல்லாம் ஒன்று சேர்ந்தான் அந்த ஜனநாயகம் குழி தோண்டி புதைக்கப்பட்டது. அப்போ அந்த கூட்டத்தோட இப்போ இவர் சேர்த்து. அப்போ இப்போ 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 புதுசாக நான் திருப்பி வர காரணம் இதையெல்லாம் சொல்கிறேன். நீங்கள் திருப்பி கருணா வந்து உங்களுடைய புதிய கூட்டணியில இருக்கிறார் என்று சொல்லப்படுது. அப்ப கருணாவை வர விடுவீங்கள் என்று நீங்க சொல்றீங்க. அவரும் சேரலாம், யாரும் சேரலாம், அந்த நேரம் 2072 ஆண்டு என்ன செய்தாங்க? ஏன் கருணா வேண்டாம் நீங்க நீங்க ஏன் வரக்கூடாது? நான் முன்னாடி இல்ல நீங்க சொன்னீங்க, அதாவது ஆரம்பத்துல குழுவில் கருணா இருக்கக்கூடாதுன்னு நான் சொன்னாலும் நீங்க இந்த நிகழ்ச்சியில ஆரம்பத்துல சொன்னீங்க. ஏன் எதுக்காக சொன்னீங்க? ஏதாவது காரணம் இருக்குமா? நீங்க சொன்னீங்க நான் இப்போ இதில் லோயஸாக ஆகி பண்ணுறேன்னா நான் வேறு மாதிரி தான் ஆகி பண்ணுவேன். நாங்கள் லோயஸ் இல்லை. இப்போ இது யதார்த்தம் நடந்த வரலாற்றை வச்சு தான் நாங்கள் செயல்படுகின்றோம். இப்போ நடந்த வரலாற்றில் உத்தவர் என்று சொல்லி ஒரு ஆள் வந்து சொல்லட்டும், தர்மலிங்கவங்க என்ன பத்திரிகை பேர் எங்கே என்னென்னலாம் நடந்திருக்கு, அவை எல்லாரையும் பொறுத்து நாங்கள் நீங்களே சொல்லியோ நாங்கள் கூட்டி சேர்ந்திருக்கிறோம்ட்டு. கண்ணாவை சப்போர்ட் பண்ணுறோன்னு இருக்கான். என்ன கண்ணாவில் பயனடைந்தையும் இருக்கேன், உழந்தவையும் இருக்கணும். ஒவ்வொரு அமைப்பாலையும் பயனடைந்தையும் இருக்கணும், உழந்தையும் இருக்கணும். அந்த அடிப்படையில் யார் வந்தாலும் நான் சேர்க்கிறேன். ஏன் சேர்க்கிறேன்? என்னுடைய ஒரே ஒரு கொள்கை. நான் வேறு எந்த மேனிஃபெஸ்டோ ஒன்று தான் முக்கியமானது. மற்றெல்லாம் சாதாரணமாக எந்தெந்த கட்சிக்கு என்னென்ன மேனிஃபெஸ்டோவில் போடுகின்றார்களோ, இப்போ இந்த இளைஞர்களை விடுதலை செய்கிறது அது எல்லாம் வரலாம். இது முக்கியம். கருணா அதுக்கு சம்மதம் என்றால் சரி, வியாழேந்திரன் அதுக்கு சம்மந்தம் என்றால் சரி, அதுக்கு வியாழன் சம்மந்தம் இல்லைன்னா அது வர மாட்டாது. தமிழர் விடுதலை கூட்டணியினுடைய பொதுச் செயலாளர் நாயகம், நீங்கள் 60 ஆண்டுகளை தாண்டிய அரசியல், ஒரு மூத்த அரசியல்வாதி. தமிழர் விடுதலை கூட்டணி என்கின்ற ஒரு பலம் பொருந்திய பலமாக இருந்த ஒரு பழம்பெரும் கட்சி, அதனுடைய எதிர்காலம் என்ன? நீங்கள் இந்த 60 வருட தாண்டிய அரசியலுக்கு பிறகு மக்களை இப்பொழுது நீங்களே சொல்லியிருக்கிறீர்கள், நீங்கள் ஓய்வடைகின்ற காலத்தை வந்திருக்கிறீர்கள் என்று. அது கடந்த 10 வருஷமா சொல்லிக் கொண்டு வாரீங்கள். ஆனால் மீண்டும் மீண்டும் இல்லை, எனக்கு இந்த கடமை முடியல. அதனுடைய நான் நீங்கள் எதை விட்டு விட்டு போகிறீர்கள் மக்களுக்கு? உங்களுடைய அடுத்த தலைவரை, எதிர்காலத்துக்கு உங்களுடைய தமிழர் விடுதலை கூட்டணி கொண்டு செல்வதற்கான தலைமையை உருவாக்குவதிலிருந்து நீங்கள் தவறிழைத்திருக்கின்றீர்கள், உருவாக்கவில்லை என்பதை ஏற்றுக்கொள்கிறீர்கள்? அதில் உங்கள் நாட்டில் நடக்கிற விஷயங்கள் தெரியும். தலைவராக வரக்கூடியவர்கள் எல்லாம் தலைவராக இல்லாத பிரதராக போய்கொண்டிருக்கின்றார்கள். தலைவராக வரக்கூடியவர்களுக்கு எதிராக என்னை பற்றி நிறைய ப்ரெஜுடியூஸ் பண்ணி ஆச்சு. அதில் நான் விக்னேசனுக்கு மட்டும்தான் நான் வர சொல்லிக்கின்றே ஒரு கேட்கல. இப்போவும் நீங்கள் ஒரு நல்ல ஆளை ரெக்கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் நான் ஏற்க தயாராக இருக்கேன். இப்போ கூட என்னுடைய ஆசை நான் எல்லாருக்கும் சொல்லிக்கொண்டு வரேன். இந்த தேர்தல் முடிந்த உடனடியாக நான் கட்சிக்குள்ளே கூட்டு அதில் ஒரு நல்ல சிறந்த தலைவராகவும் அவசியப்பட்ட செக்ரட்டரியாக நான் போட தயாராக இருக்கிறேன். எனக்கென்று நான் ஒரு பிள்ளையை வச்சுட்டு எனக்கென்று நான் தந்திருந்தால், எனக்கு ராஜபக்சே இந்த கவர்னராக கேட்ட பொழுது நான் அதை ஏற்கேன். சந்திரியா, ஐ வாண்ட் தமிழ் டெமோக்ராட்டிக் லீடர் லைக் யூ இன் பார்லிமெண்ட், ப்ளீஸ் மிஸ் அந்த அக்செப்ட் திஸ், சாரி மேடம், ஐ டோன்ட் வாண்ட் டு லூஸ் மை கிரெடிபிலிட்டின்னு சொன்னான். நான் பதவிக்கு நான் ஆசைப்பட்டேன், யாரும் நிரூபிக்க மாட்டேன். ஆனால் இப்படி இருந்து வர உங்களை அப்போ ஏன் மக்கள் தொடர்ச்சியாக அண்மை காலங்களை நிராகரித்து வந்தவை? ஐயோ, நேற்று அங்கே ஒரு பைத்தியக்காரன் எழுதுனான். அங்கே ரோமிலேயோ இங்கே இட்டலியிலேருந்து 2004ஆம் ஆண்டு படுசோதி அடைஞ்சேன்னு உனக்கு என்ன உரிமையை பற்றி பேசுகிறேன். 2004ஆம் ஆண்டு தான் வெளிக்கிடவே இல்லை, என்ன வெளிக்கிட விடவே இல்லை. அப்போ இன்றைக்கு இந்த அழிவுக்கு காரணம் யாராக கோயிச்சால் கோய்க்கட்டுக்கும். வெளிநாட்டிலேருந்து தாங்கள் பெரிய சிந்தனையாளர்கள், எழுத்தாளர்கள் என்று சிலர், எல்லாரும் சொல்லி இல்லை என்று சொல்கிறவர்களால் இன்றைக்கு இந்த நாடு இன்றைக்கு அழிஞ்சது. விடுதலை புலிகளுக்கு தாங்கள் வக்காலத்து வாங்கலான்னு சொல்லி என்னை போன்றவரை ஒதுக்கினதான் இன்றைக்கு விடுதலை புலிகளுடைய
தோல்விக்கும் காரணமாகின்றது. நீங்கள் கேட்பீங்க விடுதலை புலிகளை பற்றி பேசுகிறீர்கள், இந்த விடுதலை புலிகளை பற்றி நல்லா சொல்லுன்னு சொல்லுகிறீங்களோ, நான் நல்லா சொல்ல தானே வேணும். என்னன்னா கண்டார் பிரபாகரன் அவர்களை சந்திப்பேன் 18 எம்பிமாரோட. ஆனந்த் சங்கரி அண்ணன் தானே, ஆனந்த் சங்கரி அண்ணன்னு சொன்னால் இந்த உள்ளத்திலிருந்து வந்தேன். சங்கரி அண்ணன் சொல்லி இல்லை, மிஸ் ஆனந்தன் சொல்லி இல்லை, சங்கரி ஐயான்னு சொல்லி இல்லை, ஆனந்த சங்கரி அண்ணன் தான் யாரோடைய சண்டை ஓடிக்கிறேன்னு சொல்லி பிரபாகரன் சொன்னதைக்குள்ள எல்லா எம்பிமாரும் கேட்டு நிற்கிறேன். அப்போ பிரபாகரன் நான் எதிரி அவர்கள் கணிக்கிறேன். அவருடைய சில நடவடிக்கைகள் தான் கண்டித்தன ஒழிய நான் இந்த இயக்கத்தை அழிக்கணும்னு சொல்லி நான் செயல்படவில்லை. ஆனால் இந்த இயக்கத்தை அழிக்கொண்டு செயல்பட்டாக்கள் அவசியம் வரைக்கும் நான் சொல்லுவேன் என்று ஆதாரத்தோடு என்னுடைய நான் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் என்னுடைய ஆதாரம் இருக்குது. இந்த வெளிநாட்டில் உள்ள எழுதுகிறவர்கள் சில கடிதத்தை பார்த்தா எனக்கு பெற்ற கன்வின்சிங்காக இருக்கும். எப்படி எழுதியிருக்கேன் நான் அங்கே வெளியிலேருந்து எழுதுவார், நீங்கள் உன்னை பற்றி திருத்த இல்லை, எங்களோட தலைவரை பற்றி பேசுகிறீங்க. தலைவரை பற்றி உண்மையை சொல்கிறேன், என்னை பற்றி எல்லாமே நான் சொல்லியிருக்கல. வெளியிடத்திலேருந்து எழுதுகிறவர் எப்படி எழுதுகிறார் உங்களுக்கு தெரியாது. நீங்கள் எப்படி இந்த தெரியல. என் காதால் நான் கேட்ட தூஷணம், நான் வாங்கின ஏச்சு புத்தகம் வழினா இவ்வளோ ஒளிவுக்கு போகும். எங்களை தமிழ் வழக்காக சென்ற வெளிநாட்டு சென்ற பெரியார்கள் சிலர்கள் வாய்க்க வார்த்தைகள் இது எல்லாத்தையும் நான் பிறந்திருக்க ஒரே ஒரு காரணம் தான் என் இனத்தின் பிரச்சனை. நான் இன்றைக்கும் விடுதலை புள்ளி தான் ஏகப்பெரியல் என்று சொல்லி நான் சொல்லியிருந்தால் நான் தான் எம்பி. சம்பந்தம் இல்லை சீனராஜாவில்லை. சீனராஜா தான் தலைவர் வரணுன்றக்கத்தான் இந்த எல்லாமே உருவாக்கினுடைய. இன்றைக்கும் எல்லாத்தையும் நான் மறக்க தயாராக இருக்கேன். கூட்டணிக்கு வேறுங்கோ, நான் உங்கள்கிட்டயே சார் சுமந்திரன் வரட்டும், செல்வராஜாயம் வரட்டும். என்ன சுமந்திரன் என்னட்டு ஒரு பேப்பர் ஒரு ஆர்டிகிளே ஜெனிவா நடந்துட்டுக்கல்லோ, என்னட்டு ஒரு ஆர்டிகிள் கிடக்குது. தமிழ் மக்களை கூடுதலாக கொண்டவர்கள் புலிகள், இராணுவத்துக்கு எதிராக வழக்கு தொடராக இருந்தால் புலிகளையும் தொடரணும். சுமந்திரன் தரட்டா காட்டட்டா. அப்போ இதெல்லாம் எல்லாரையும் வாங்க. நான் சுமந்திரனையும் வர சொல்றேன், யாரும் வரலாம், கூட்டணிக்கு வாங்க கொண்டு கூப்பிடுறேன். சிவி விக்னேஸ்வரனுக்கும் நான் கொடுக்கிறேன். ஏன் நீங்கள் அவர்களோட சேர்ந்து முயற்சி செய்தீங்களா? ஒரு ஆள் காட்டுங்க, நான் போறேன். இல்ல, சிவி விக்னேஸ்வரன் நீங்கள் அழைக்கிறீங்க என்றால் கூட்டணியில சேர சொல்லி அவருடைய கூட்டணியில நீங்க நான் இருந்து நான் கிரவுண்டு அழைக்கிறது. அவரு சவுத்து அழைக்கல, அதுக்கு போயிடாதாங்க. அவர் அழைக்க இல்லை உங்களுக்கு? என்ன அழைக்காம இல்லை, அழைக்கிருந்தா நான் சவுத்தத்துக்கு போய் விளையல. அது என்ன இன்றைக்கு எல்லா கூட்டணியும் உங்களை இருந்து தவித்து யார் தவித்தாலும் எனக்கு ஒரு சந்தோஷம். சாதாரணமான ஒரு ஐயா நீங்கள் சொன்னதான் சரி, நீங்கள் சொன்னாலே நடக்குது. அதை கேட்க எனக்கு பெரிய சந்தோஷம். இப்போ 40 வரியத்துக்கு ஒரு புள்ளி ஒன்று எனக்கு எடுக்கிற பொம்பளை பிள்ளை, அங்கேயே டீச்சராகும். அப்போ அங்களும் உங்களோட நம்பர் எனக்கு இப்போ அங்கே கிடைச்சிது. நான் இன்னாட்ட மகள், அவர் அப்பா அங்கேயோ. அவள் என்ன பாராட்டாள், என்ன அவள் என்ன ஒரு நாள் கண்டே கிடையாது. நான் முதல் கேட்ட கேள்விக்கே வருகிறேன். அடுத்த தலைமுறையை உருவாக்க நீங்கள் தவற விட்டீர்கள் என்கின்ற அந்த குற்றச்சாட்டுக்கு நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? இல்லை, நான் ஏற்க மாட்டேன். ஏனென்றால் அடுத்த தலைமுறைக்கு நான் ஒரு நீதமான என்னோட படிக்க நேர்மையான கேட்டு நன்னர் வரே இல்லை. வந்தவரை மறைச்சி கூட்டிகிட்டு போயிட்டாங்க எங்கேயோ. ஸோ அதால நான் முயற்சி செய்து நான் சிவி விக்னேஸ்வரன் தமிழர் விடுதலை கூட்டணியுடைய தலைவராக வருவார் என்று என்னால் அந்த முயற்சி எடுத்தினா அவர் தான் அவரை விட்டால் வேறு ஆளின்னு நான் சொல்ல வரே இல்லை. அவரை கேட்டினார். மற்றபடி நான் வேறு சிலர் கேட்டு வச்சுருக்கேன். சிலர் பதவியில் இருக்கிறார்கள், காலப்போக்கில் வருவார்கள். எல்லாத்துக்கும் மேலால் இந்த கேள்விக்கு பதில் ஒரு பதில். அடுத்த எலெக்ஷன் முடிந்து உடனடியாக நான் மாநாட்டை கூட்டுவேன். அந்த மாநாட்டில் தலைவர் சரி செய்யப்படுவார். செயலாளர் அவசியம் ஏற்பட்டால் உடனடியாக அல்லது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு என்ன தேர்தல் முடிவுகள் என்ன மாதிரி இருக்குதோ, ஆனால் இதை நீங்கள் செய்கிற ஒரு நான் செய்வேன். அதில் கொஞ்சம் பேர் வருவார்கள் தான். இந்த நிகழ்ச்சியை நிச்சயமாக மக்கள் பார்த்து கொண்டிருக்கணும். அந்த மக்களுக்கு நீங்கள் இந்த செய்தியை சொல்லியிருக்கின்றீர்கள். இப்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் குறிப்பாக மீண்டும் ராஜபக்ச குடும்பம் அரசுக்கு வந்திருக்கிறது. உங்களுக்கும் ராஜபக்ச குடும்பத்துக்குமான ஒரு நெருங்கிய அரசியல் நட்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதை பற்றி உங்களுடைய கருத்து? நீங்களும் அதை எந்த விதத்தில் பார்க்க வேண்டும் என்பது ஒன்று, ஆனால் அவர்களுக்கு உங்களுக்கும் இடையில் ஒரு நட்பு இருக்கிறதா?
அது எந்த ரீதியில் இருக்கிறது? நீங்கள் அவர்களை சந்தித்ததாக சொல்லியிருந்தீர்கள், ராஜபக்சவை சந்தித்ததாக சொல்லியிருந்தீர்கள், கோட்டாபய ஜனாதிபதி அவர்களை சந்தித்ததாக சொல்லியிருந்தீர்கள். என்ன சந்திப்பின் போது என்ன பேசப்பட்டது? நான் கோட்டாபய சந்திக்கு இப்போ 6 வருடத்துக்கு மேலே மஹிந்தாவை சந்தித்தது குட்டையில் சந்திச்சான் தான் என்றால் நானும் மஹிந்தா ஒன்றா பார்லிமெண்ட்டுக்கு ஜாயின் பண்ணாங்க 70ஆம் ஆண்டு. அப்போ அவர் தான் யங்கஸ்ட் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். சரியோ, அந்த யங்கஸ்ட் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் தான் அந்த நாளில் உரிமை அந்த ஸ்பீக்கர் ஸ்பீக்கர்ன்ற பேர் யாருன்னு டிசைட் பண்ணி போட்டு சம்மந்தப்பட்ட கட்சிகள் வயது குறைந்தவர் தான் அந்த பிரேரிக்க விடுறது. இது சம்பிரதாயம், பாராளுமன்ற சம்பிரதாயம். அந்த பாக்கியம் கிடைத்தது மஹிந்த ராஜபக்சேக்கு. அப்போ அவருக்கு 24 பேர் நினைக்கிறேன். அப்போ ஸ்டாண்டிங் தலைவர்கிட்ட தான் ஸ்பீக்கராக தெரிவு செய்யப்பட்டவர். அண்டையிலேருந்து நான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் அவர்கிட்ட ஒன்றும் பெற்றது கிடையாது, அவர் என்கிட்ட ஒன்றும் பெற்றது கிடையாது. அவருக்கு சில நேரத்தில் எழுதியிருக்கிறார். ஒரு காலம் எழுதினான், Mind Sindhani is good, but today the mind Sindhani is either polluted or diluted, and the mind Sindhani is now being sold as the diluted form and sold in a diluted form. அவருக்கு வார்ன் பண்ணியிருக்கேன். அதே நேரத்தில் அவருக்கு வேண்டிய ஒரு நம்பிக்கை இருந்தது. ஒரு சந்தர்ப்பத்தை பார்லிமெண்ட் இலங்கை சுதந்திர தின விழாவில் பேசுகிறார், நாடு முழுக்க கேட்டுக்கொண்டிருக்கின்றார். எனக்கு பெரிய ஆச்சரியம். அதில் இந்த பேசுகிறார், நான் அந்த சிறுபான்மை மக்களுக்கு என்னுடைய எதிர்கால சந்ததியை பாதுகாக்க வேண்டிய கடமை எங்களுக்கு உண்டு என்ற எழுத்தில் இருக்கேன். இப்போ எல்லா பேப்பர்ஸும் மக்களும் கேட்டுக்கொண்டார். சொல்கிறார், இன்னும் மேலே போய் இந்த மைனாரிட்டிஸ், தமிழ் இஸ்லாமிய மைனாரிட்டிஸுடைய பிள்ளைகள் எதிர்கால சந்தையை பாதுகாக்க வேண்டிய கடமை எங்களுக்கு உண்டு. பயங்கரவாதம் எதுனா உருவாகியதோ அதை காரணத்தை கண்டுபிடித்து அதை தீர்க்க வேண்டிய கடமை எங்களுக்கு உண்டு. இப்பொழுது சிங்கள மக்களுக்கு தயாராகிவிட்டார்கள். குறைந்தபட்சம் விடுதலை புலிகள் கேட்குறத நான் செய்ய மாட்டேன். குறைந்தபட்சம் நீதியாகவும் நியாயமாகவும் நாங்கள் நடக்க வேண்டுமா இருந்தால் குறைந்தபட்சம் ஆண் சங்கரி கேட்குறதாக செய்ய வேண்டாமா என்று டாக்டர்ஸே வேலை செய்து கொண்டார். டாக்டர்ஸே சேர்க்கல இந்த அர்த்தம் இல்லை என்று டாக்டர்ஸ் கேபினட் மினிஸ்டர். ஸோ அப்போ அதுலேருந்து ஆனந்த சங்கரி அவர்கள் கேட்பது தமிழ் மக்களுடைய குறைந்தபட்ச விஷயங்களைத்தானா என்கிற ஒரு நிலைமை வருது. எங்கடியாக்கள் இல்லான்னு சொல்லுவார்கள். இல்லை, நீங்க சொன்னதுல இருந்து இல்லை, நான் இந்த ராஜபக்ச நான் இந்தியன் மாடலை பற்றி பேசுகின்றவர் தெரியும். என்ன சந்தர்ப்பத்தை சொன்னேன் சொல்கிறேன். மிஸ் ஆனந்த சங்கரி, don't use the word federal or unitary in any of your statements and articles. Use the word Indian model liberally. ஏன் சொன்னார்? என்னுடைய சிந்தனை கிட்ட வந்திருக்கிறது. அது மட்டும் இல்லை, 2000 தேர்தல் முடிந்த உடனே நான் ஏற்கனவே அறிவித்த கடந்தங்காடி இருக்கிறேன். கேண்டிடேட்ஸுக்கு இண்டிவிஜுவலாக மொழி இருக்கிறேன், கூட்டாக மொழி ஜாயின்ட் லெட்டர் எல்லாம் என்னட்டு வச்சுக்கிறேன். நான் உங்களுக்கு காட்டுவேன். இது சரித்திரம் என்ன. அப்போ அதை வச்சு தான் ரணில் விக்ரமசிங்க சமஷ்டியை ஒப்பம் பண்ண அந்த தேர்தலில் ரணில் தான் அந்த சமஷ்டியை முன் வச்சது. ரணிலுக்கு விழுந்தது 2004ஆம் ஆண்டு 48 தமிழில் விடுதலை புலிகள் தேர்தலை பகிஷ்கரிக்க. ஆனால் துரதிருஷ்டவசமாக ராஜபக்சே அன்றைக்கு அந்த ஸ்டாண்ட் எடுக்கவில்லை. அவர்கிட்ட ஸ்டாண்டு ஒட்டியாச்சு. ஆனால் எலெக்ஷன் முடிஞ்சோடனே நான் அவருக்கு எழுதுகிறேன், நீங்கள் சமஸ்தி தான் தமிழ் இனப்பிரச்சனை தீர்வுன்னு சொல்லி உங்கள் மாநாட்டு பேசியிருக்கிறீர்கள். உங்களோட தலைவர் ஆரம்பமாக சமஸ்தியை பற்றி பேசவே மாட்டாங்க தான். நீங்கள் மற்றது தேர்தல் முடிஞ்சுன்னு சொன்னால் எனக்கு உள்ள வேண்டிய ஓட் கணக்காக அங்கால போயிட்டு ரணிலுக்கு போயிட்டு அப்படி சொல்கிறீங்க. நான் இன்னொரு கூட்டத்திலேருந்து பார்க்குறேன், விடுதலை புலி அந்த சமஸ்தி கொள்கையை இடதுசாரிகள் ஆதரிக்கின்றவர்கள், எல்எஸ்எஸ்பி சிபி அவர்கள் எல்லாரும் உங்களுக்கு ஓட் பண்ணியிருக்கிறார்கள். அந்த ஓட்டை சமஸ்திக்கு விழுந்து எடுத்துக்கொண்டு ஏன் சமஸ்தியை தீர்மானிகள் வைக்க முடியாதுன்னு அவர் கேட்டுருக்கேன். அது கூட எடுத்துருக்கேன், எல்லாம் வச்சுருக்கேன் காப்பீஸ். இது அப்போ சமஸ்தியிலிருந்து மாறினது அவர் சமஸ்தியை பற்றி சிந்திக்காத ரணில் கொண்டு வரார். அன்றைக்கு இந்த பிரச்சனை தீர்ந்திருக்க. இந்த மாறி மாறி வந்த அரசுகள் ஒரு வசனம் சொல்லி சொல்லுங்க. அந்த நேரம் சம்பந்தர் சேனாராஜா போன்றவர்கள் வீடு வீடாக போய்
நீங்கள் ஒரு ஓட் பண்ண போகாதீங்க, ஓட் பண்ண போகாதீங்க. ஒன்று கேம்பெயின் பண்ணி தமிழ் மக்களை மறைத்தவர்கள் அவர்கள். அன்றைக்கு இவர்கள் மறைஞ்சாக்க விட்டிருந்தால் அவ்வளோ தமிழில் இந்த சேனம் ஓட் பண்ணால் 3-2 மெஜாரிட்டி கிடைச்சிருக்கும் சமஸ்திக்கு. இதுக்காக தான் நான் சொன்னேன். சொல்லுங்கள். மாறி மாறி வந்த அரசுகள், அது ரணில் விக்ரமசிங்க அரசாக இருக்கலாம் முதலில், அதுக்கு பின்னர் மஹிந்த ராஜபக்ச அரசு வந்தது, அதுக்கு பின்னர் ரணில் மைத்ரி அரசு, நல்லாட்சி அரசு என்று சொல்லப்பட்ட அரசு வந்தது, இப்பொழுது மீண்டும் கோட்டாபய ராஜபக்ச மஹிந்த ராஜபக்ச அரசு வந்தது. மாறி மாறி வந்த அரசுகள் தமிழ் பேசும் மக்களை தொடர்ச்சியாக ஏமாற்றி இருக்கிறது என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. ஏற்றுக்கொள்கிறீர்களா? இப்பொழுது இருக்கின்ற அரசிடமிருந்து தமிழ் பேசும் மக்கள் இதை எதிர்பார்க்கலாம்? நான் இப்படி பார்ப்பேன், இவர்கள் தான் ஏமாந்தார்கள் எங்களுடைய ஆக்கள். ஏனென்றால் இந்த பதவிக்காக எதையும் செய்யக்கூடிய நிலைமையில்தான் இருக்கிறார்கள் பெரும் பழமை இனத்தை சேர்ந்தவர்கள். 2004ஆம் ஆண்டு பார்லிமெண்ட்டுக்கு போன 22 பேரும் புலிகள். ஐ ஆம் சப்மிட்டிங் திஸ் நாமினேஷன் ஆன் பிஹாஃப் ஆஃப் எல்டிடி என்று சொன்னவர். எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் accepting the LTT as the sole representative of the Tamils and accepting the LTT as the national leaders of the Tamil. இதுதான் சம்பந்தனுடைய மேனிஃபெஸ்டோ. அந்த அப்போ புலிகளை வச்சு அரசாங்கம் நடந்திருக்கு. என்ன 22 புலிகளை வச்சு அரசாங்கம் 6 ஆண்டுகள் ஓடிச்சு. ஏன் ஓடிச்சு? ஏன் அப்போ அந்த ஒரு சீக்கிரம் அண்டர்ஸ்டாண்டிங் சம்பந்திருக்கும் அந்த கவர்மெண்ட்டுக்கு இருந்திருக்கு. இல்லாட்டால் அந்த அரசாங்கம் இருக்கணும், யூ கம் த்ரூ த ராங் பாத். இப்போ எப்படி கெட் பேக்? நீ போகாட்டா நான் சட்டம் போட்டு நான் அனுப்ப முடியல. 22 பேரும் வெளியில் அனுப்பியிருக்க வேண்டிய, வெளியில் போயிருக்க வேண்டிய எம்பி மேல் தமிழகத்துக்கு விடுதலை புலிகளுடைய பிரதிகள் என்று சொல்லி வந்தவர்கள் 6 ஆண்டுகள் இருந்திருக்கிறார்கள். என்ன செய்தார்கள்? அந்த நேரமாக கேள்விக்கு வரும். என்ன நிகழ்ச்சி நிறைவடைகின்ற நேரத்தை இன்னும் எவ்வளவு நிமிடம் இருக்கின்றது ப்ரொடியூசர்? இன்னும் நிகழ்ச்சி நிறைவடைய இன்னும் ஒரு சில நிமிடங்கள் நிகழ்ச்சி நிறைவடைய இருப்பதன் காரணமாக சுருக்கமாக எவ்வளவு நேரம்? இன்னும் 6 நிமிடம் தான் நிகழ்ச்சி நிறைவடைய இருப்பதன் காரணமாக சுருக்கமான பதில்களை இந்த இப்படி வந்த அரசுகள் மூலமாக நீங்க சொன்னீர்கள், அவர்கள் ஏமாற்றியதை விட நாங்கள் தான் ஏமாந்திருக்கிறோம், அவர்களை நம்பிய அரசியல் தலைவர்கள், எங்களுடைய அரசியல் தலைவர்கள் தான் ஏமாந்திருக்கிறார்கள் என்று சொல்லி. இப்பொழுது இருக்கின்ற அரசிடம் இருந்து, கோட்டாபய மஹிந்த அரசிடமிருந்து தமிழ் மக்கள் இதை எதிர்பார்க்கலாம்? ஆக குறைஞ்சது நாங்கள் இந்த இந்தியன் மாடலை எதிர்பார்க்கலாம் என்று நான் எதிர்பார்க்கிறேன். என்றால் அவ்வளோ தூரம் விசுவாசம் அந்த அந்த இதை பற்றி இப்போ சம்பந்தர் ராஜபக்சனோட கழிச்சு ஒரு கழிச்சு 10 வருஷத்துக்கு மேலே மற்ற கழிச்சு 6 வருஷத்துக்கு மேலே அவர்களாக கழிச்சது என்ன? எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. நாங்கள் ஒன்று சேர்ந்த ஒரு பலமாக ஒரு 2007 அப்போ நாங்கள் 16 பேர் முன்னமே, அதுபோல் ஒரு 10-15 பேர் இந்த கூட்டணியில் இந்த தமிழ்ஸ்ரீ இந்தியன் மாடலை தீர்வாக வச்சு வந்தால் அதை அமல்படுத்தாக யார் கூறினாலும் நாங்கள் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ண தயார் என்றதை நாங்கள் தீர்மானம் அடித்தோம். மீண்டும் அந்த நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் கேட்ட கேள்விகளோடு சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு வருகிறேன். நீங்கள் 55 ஆண்டுகள் வடக்கிலே 55-60 ஆண்டுகளை தாண்டி வடக்கு மையப்படுத்திய அரசியலில் ஈடுபட்டிருந்தவர்கள். கடந்த முறை நாடாளுமன்ற தேர்தலிலே கொழும்பிலே கூட ஒரு சிங்களவரை கூட நீங்கள் உங்களுடைய தமிழர் விடுதலை கூட்டணியில் மூலமாக களமிறக்கியிருந்தீர்கள். ஆனால் அதில் மக்கள் நிராகரித்திருந்தார்கள் உங்களை. நீங்களின் கிழக்கு பக்கம் போயிருக்கிறீர்கள். இப்போ கிழக்கு என்ன காரணம்? அங்கே போன காரணம் இருக்குது. அமிர்தலிங்கம் சுட்டு இறந்த பிறகு 4 ஆண்டுகள் ஒருத்தர் மெரியில பாட்டியம் செய்யும். 4 ஆண்டுகள் இந்த கட்சி எங்கே இல்லை, நாங்களும் 5-6 பேர் தான் அது கேட்க கொண்டு இருந்தாங்க. அப்போ கடைசியாக நாங்கள் எல்லாரும் தெரிந்தவர்களுக்கு எல்லாம் கடிதங்கள் போட்டு இப்படி பட்ச புனரமைக்க போகிறோம், நீங்கள் கலந்து கொள்ளணும்னு சொல்லிட்டு யாழ்ப்பாணத்துலேருந்து ஒருத்தர் மெரியில், கொழும்பிலேருந்து 33 பேர் வந்தார்கள். மற்ற கிழக்கு மாநிலத்திலிருந்து 51 பேர் வந்தார்கள். மொத்தமாக வந்த 91 பேர். 91 பேரில் 51 பேர் வந்தால் அந்த தமிழ் விடுதலை கூட்டணியை திருப்பி புனரமைச்சது. எத்தனையாம் ஆண்டு? இந்த தமிழகம் செத்த பிறகு 4 ஆண்டுகள் நான் எழுதிட்டேன். அதுலேருந்து 4 அந்த இந்த தமிழர் விடுதலை கூட்டணியுடைய உரிமைக்காரர்கள் கிழக்கு மாநிலத்தில். இது இப்போ 2-3 தசாப்தங்களுக்கு முன்னர் நடந்த விஷயத்தை நீங்கள் இப்போ சொன்னீங்க. ஏன் இப்போ அப்போ 2-3 தசாப்தம் காத்திருக்க வேண்டி இருந்தது உங்களுக்கு கிழக்குக்கு போறாங்க? இல்லை, கிழக்கு நான் போய் தான் இருக்கேன், நடுக்க போய் கொண்டாந்து. சரி, அடுத்த இன்னொரு விஷயம், இப்போ நீங்கள் பதவிகள் வேண்டாம் என்று சொல்லி அந்த பதவிகளை எல்லாம் நிராகரித்து வந்தவன் நான் என்று சொன்னீங்க. ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய உங்களுடைய இந்த முன்னணியின் மூலமாக ஒரு அமைச்சு பதவி எடுக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அமைச்சர் பதவி எடுக்கணும்னு சொன்னேன். நான் சொன்னேன் இந்த அமைச்சர் பதவியை விடுங்கோ. யார் சொன்னவர்? நானே சொன்னேன். யார் சொன்னது? நீர்வான்
அதுக்கு நாங்கள் இப்போ உடன்பட முடியாது. நாங்கள் எந்த கட்சி இந்த இனப்பிரச்சனைக்கு தீர்வாக இந்தியன் முறையை அனுசரித்து அதில் இல்லை. அப்போ அதுதான் நான் இந்த நிகழ்ச்சியை நிறைவடைவதே நிறையும் போது அதையும் கேட்கலாம். ஆரம்பிச்ச ஒரு சில நாட்களுக்குள்ளேயே இவ்வளவு பெரிய முரண்பாடுகள் உங்களுடைய முன்னணிக்குள்ள வந்து என்றால் ஆரம்பிக்க முதலே இது கூட்டு கலைஞ்சிட்ட மாதிரியில் இருக்குது. இது ஒரு முரண்பாடும் இல்லை, இது அசையாது. இந்த மரம் கூட்டணி தான். யார் வந்தா என்ன, வராவிட்டா என்ன. அதாவது நீங்கள் சொல்ற கூட்டணி தமிழர் விடுதலை கூட்டணி, தமிழ் இல்லை, தமிழ் தேசிய கூட்டணி. இப்போ நாங்கள் கேட்டே தீர்வோம். ஆனால் மக்கள் மத்தியில் பெரிய ஆதரவு இருக்கு. அந்த செய்தியோடு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். இந்த நிகழ்ச்சி மூலமாக பல்வேறு விடயங்களை ஆனந்த சங்கரி அவர்களுடன் நாங்கள் பேசி இருக்கின்றோம். அதுக்கு நேரடியாகவும் அவர் பதில் தந்திருக்கின்றார். பல விமர்சனங்கள் தொடர்ச்சியாக அவரை நோக்கி முன்வைக்கப்பட்டது. அதை தாண்டி அவர் 86 வயதை தாண்டி நகர்ந்து கொண்டிருக்கின்ற வேளையிலும் கடந்த 10 வருடத்துக்கு முதல் நான் பிரதிநிதித்துவ அரசியலிலிருந்து ஓய்வு பெறுவதாக சொல்லியிருந்தேன். ஆனால் மக்களுக்காக தொடர்ச்சியாக சேவை செய்ய வேண்டியிருக்கிறது என்று சொல்லி தொடர்ச்சியாக இந்த புதிய முன்னணியோடு அரசியலை கொண்டு நடத்துகின்றார். அதேவேளை இந்த தேர்தலை தொடர்ந்து தான் புதிய தலைவரையும் புதிய செயலாளரையும் தமிழர் விடுதலை கூட்டணிக்கு அறிவிப்பேன் என்று இந்த நிகழ்ச்சி மூலமாக சொல்லியிருக்கின்றார். இந்த செய்தியோடு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்ளலாம். மக்களுக்குரிய சரியான செய்திகளை, மக்கள் சரியான தகவல்களை தெரிந்து கொள்ள வேண்டிய உரிமை மக்களுக்குண்டு. அதை சரியாக கொண்டு செல்ல வேண்டிய கடமை எங்களுக்குண்டு. அதையும் தாண்டி எங்களுடைய மக்களுக்கு நல்லவைகள் நடக்க வேண்டும் என்பதற்காக ஒரு மிக முக்கிய குரலாக நாங்கள் இருப்போம் என்கின்ற உறுதிமொழியோடு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்கின்றோம். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்த திரு ஆனந்த சங்கரி அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். Thank you.